ஆனா எனக்கும் விழுப்புரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு எனக்கு கரெக்டா தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு? இந்த பக்கமா? இது 2 கிலோமீட்டர் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல கீழே சூப்பர் மார்க்கெட் இருக்கும், மேல வந்து ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் இருக்கும். அப்படி ஒண்ணு இருக்குல்ல? இருக்கா? அது பேர் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. கிரீன்ஸா? ஆமா. அப்படி அந்த ஹோட்டல்ல நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து தங்கியிருந்தேன். தங்கி இருந்துட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வேஸ்ட் ஷீட்டெல்லாம் கட்டிட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்பி கீழே வந்த உடனே நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொன்னா, அண்ணே பேரிச்சம்பளம் முடிஞ்சிட்டு கீழே சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கு, வாங்க ஒரே ஒரு பேக்கெட் பேரிச்சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். டேய் தம்பி, உள்ள போனோம்னா கூட்டம் கூடிருந்தா, நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா. வாங்கண்ணே, இங்கெல்லாம் விழுப்புரத்துலலாம் உங்களை யாருக்கும் தெரியாது அப்படின்னா. ஏய் இந்த நான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பண்ணி ஊர் புறம் தெரியும் நான் பண்ண பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், நீ விழுப்புரத்துலேயே தெரியாட்டிய, சரி தெரியாமலே போட்டு வாடா அப்படின்ட்டு உள்ள போறோன்னே ஒரு சின்ன குழந்தை அந்த வண்டியை தள்ளிட்டே போன குழந்தை படத்தில் தெரிவிச்சு, அம்மா இது அவரு தானே, இது அவரு தானே அப்படின்னு அந்த அம்மா தெரிவிச்சா, ஏ ஆமாடா அவரு தான். எனக்கு ஒன்றும் புரியல, யாரும் பேசிட்டு அவரு தான் இவரு தான், அவரா இவரா, இவர் தான் அவரா, அவர் தான் இவரா, யாராவது நமக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்களான்னு பார்ப்போம். சின்ன பேர் சொல்லலாம், அண்ணாச்சி தாம்மா அவரு. உடனே வந்து நைஸா என்ன கேட்டாங்க, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப மணி என்ன கரெக்டா 9:20. அந்த முதல் செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பக்கத்துல ஒரு ஆள் பக்கத்துல ஒரு ஆள் பக்கத்துல ஒரு ஆள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம ஷூட்டிங் போகணும், ரயில்வே ஸ்டேஷன் உள்ளதான் ஷூட்டிங் நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு வேகமா வெளியே வந்தேன். அவர் ஒரு ஃபேமிலி வந்து இறங்கினாங்க, அண்ணாச்சி ஒரே ஒரு செல்ஃபி. இங்க அங்க 9:20 ஆரம்பிச்சு 12:20 ஆயிப்போச்சுங்க. 12:20 வரைக்கும் 3 மணி நேரம் ஒரு நடிகர் யாருமே கொடுக்காத ஒரு செல்ஃபிய விழுப்புரம் மக்கள் ஒரே இடத்துல இனி அமைக்கி எடுத்து இன்னைக்கு ஒரு உலக சாதனைக்கு ரெடியா ஆக்கி வச்சது நீங்க தான். அதனால உங்களுக்கு என்னைக்குமே என்னுடைய நன்றி உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.